வணக்கம். பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களுக்காக தங்க செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்த பேட்டி காண போறோம்னா சார், மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுற வெளியூர கவிதை அப்படிங்கிற ஒரு படம் எதிர்பார்ப்போட இருக்கு. அந்த படத்துல ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்க நம்ம அருமை நண்பர் சதீஷ் அவர்களை சந்திக்க. வணக்கம் திரு சதீஷ் அவர்களே. அவர்களை பத்தி இப்ப சிறப்பான பேட்டிகள் எடுக்க போறோம். வணக்கம். நீங்க இதை பார்த்து நினைச்சிருமா கேள்விப்பட்டேன். அதாவது நீங்க என்னையோட பெரிய ரோல்ல நடிச்சிருக்கீங்க. சரி, அதனால நான் தான் உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படி சொல்றேன். நான் உங்களை எடுக்க நினைச்சேன், ஆனா நீங்க என்ன எடுக்கிறீங்க? சரி, நம்ம இப்ப பேட்டிக்குள்ள போலாமா? போயிடலாம். நண்பர் சதீஷ் அவர்களே, உங்களுக்கு வந்து எப்படி இந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சது, யார் மூலியமா கிடைச்சது, நீங்க எப்படி இந்த ரோல் பண்ணீங்க அப்படிங்கறத நம்மளுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நாங்களே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இந்த வாய்ப்பு எவ்வளவு பேர் நடிக்க சான்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது ஒரு பெரிய வாய்ப்பு. பயன்படுத்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு கிடைச்சது எப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்த. வணக்கம் சார், நான் ஆட்டோ மெக்கானிக்கு. நான் மெக்கானிக்கா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் சின்ன பிள்ளைல இருந்து சின்னத்திரை நடிக்கணும் ஒரு ஆசை. இப்போ எனக்கு ஒரு வெள்ளித்திரையில கொண்டு வந்தது எங்க அண்ணன் கவிஞர் சசிகுமார் சாரும் இயக்குனர் கதிரவன் சாரும் தான் எனக்கு இந்த படம் வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. எனக்கு இதுவே போதும். சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னா ரொம்ப நன்றி சாருக்கு. உங்க மனசுக்குள்ள அந்த ஆசை இருந்திருக்கு. இப்போ உங்க இருவருனால இயக்குனர் சார் வெளிவந்திருக்கு. நம்ம கவிஞர் சசிகுமார் சார் மூலமா எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல வந்து நீங்க என்ன ரோல் பண்ணிருக்கீங்க? எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ஒரு வில்லன் சாரோட பாடி கார்டா போற ஒரு ரோல் எனக்கு. மெயினா ஒரு வில்லன் கூட நீங்க நான் ஒரு வசூல் போற மாதிரி ஒரு சீன். இந்த கேரக்டரை வந்து நீங்க ரொம்ப ரசிச்சு பண்ணீங்களா? இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நீங்க வந்து கேமரா முன்னாடி வந்திருப்பீங்க. எனக்கு முதல் ரோல் இது. எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, நான் அடிச்சது கிடையாது. முதல் ரோல்ன்றப்ப எனக்கு கரெக்டா ரோல் கிடைச்சிச்சு. இல்ல வசனம் எல்லாம் பேசி ஒப்பிக்கணுமே, அதெல்லாம் எப்படி இருந்தது? அது டைலாக் சீன் தான் சொல்லி கொடுத்தாங்க, நடிச்சேன். வெரி குட். அப்ப ஒரு இந்த சீன் தான் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா இருந்திருக்கு உங்களுக்கு. ஆமா, இது வரைக்கும் எப்பயுமே நம்ம மெக்கானிக் ஒர்க்கா பாத்துட்டு நம்ம இந்த சீனுக்குள்ள வந்து நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல். வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இதே மாதிரி நிறைய படம் பண்ணணும். கண்டிப்பா. இந்த படமே உங்களுக்கு ஒரு அருமையான வெற்றி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான வெளியோர கவிதை திரைப்படத்துல உங்களுக்கு நடித்ததில் பிடித்தது எது? ஆமா, மக்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேரக்டர் அவ்வளவு ரசிச்சு நடிச்சீங்க? எனக்கு ஒரு கேரக்டர், நான் கேரக்டரா போனேன். நான் இந்த ரோல் எனக்கு கொடுப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச ரோல். கூட போன ஒரு அடையாளம் போய் நிக்க போறேன், நான் அந்த மாதிரி எதிர்பார்த்து போறேன். ஆனா எனக்கு கொடுத்த ரோல் மெயினான ரோல், செம்ம ரோல். ஒரு சீன்ல இறங்கி காலை விட்டு இறங்கி நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு கடனை கேட்கறக்கா போவேன். கடனை கேட்க போறப்ப வந்து காசுக்கு வட்டி காசு தர முடிய வைக்க முடியல அப்படின்னு அது கெஞ்சி அழுகும் போது காலை பிடிச்சி கெஞ்ச சொல்றாரு. கெஞ்சி காலை பிடிக்க வராங்க. காலை பிடிக்க வரும்போது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாயி போச்சு. வயசுல மூத்தவங்க சென்டிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம காலை பிடிக்கலாம், அது ஒரு சங்கடமாயி போச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச சீன், அந்த சீன் பிடிச்ச சீன் எனக்கு சங்கடமாயி போச்சு. நல்ல சீன் எனக்கு, அந்த சீன் நல்லா பிடிச்சிச்சு. இந்த படத்துல உங்களுக்கு பிடித்தமான ஒரு நகைச்சுவை காட்சி ஏதாவது நடந்திருக்கும் சீன்ல? சரி, அத சொல்லுங்க கொஞ்சம். ஆமா, அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை பத்தி சொல்லுங்க. இதுல சுவாரஸ்யம் காமெடி ரெண்டுமே இருக்கு. எல்லா சீன்லாம் காரை விட்டு இறங்கி நம்ம வண்டி காசு கேட்க போறாங்க, காரை விட்டு இறங்கி ஸ்கிப் பண்ணி நிப்பாட்டி இறங்கி நான் நடந்து போற சீன் நிப்பாட்டியாச்சு. நான் இறங்கி நடந்து ஒரு போயிட்டு பின்னாடி பாக்குற ஆளாக்காரா இல்லடா கேட்டா டோர் லாக் ஆகி போச்சு, கதை திறங்கி உள்ள ஐயோ ஏன் கேக்குறேன். அதுக்கப்புறம் அந்த காமெடி நடந்து முடிச்சு அதுக்கப்புறம் சீன் வந்து ஒரு சீன்ல ஹீரோட அண்ணன் என்னை அடிச்சு கீழே தள்ளி விட்டுவாரு. கீழே தள்ளி விட்டோடனே இவர் கொடை பிடிச்சிட்டு வந்து கீழே போட சொல்றாரு. கேமராமேன் சொல்றாரு, இவர் கொடையை பிடிச்சி கீழே நிக்கிறாரு. அது 2-3 டேக் எடுத்தாங்க. கொடை கீழே போடுங்களா, கொடையை பிடிச்சி பின்னாடி வந்து தெரியல அவனை பிடிக்கணும். பணத்துல கையோ கீழே உண்டால உண்மையே கீழே உண்டாச்சு. அந்த இடத்துல இந்த படப்பிடிப்பு வந்து உங்களுக்கு எங்க நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும், ரெண்டாவது
இந்த படமே நெருக்கி வந்து முடிவு ஒரு தருவாயில வந்துருச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சா அதை பத்தி அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வாய்ப்பு வந்து ஒரு சாப்பிட வேளாத்துக்கு இருந்தேன். சரி, நமக்கு அந்த ஆசை இருந்துச்சு. என்னடா நடிக்க போறேன் சரி விட்டு நான் இந்த லைன்ல ஒரு ஷாப் லைன்ல போயிட்டேன். இடையில ஒரு நாள் கவிஞர் சசிகுமார் சாரும் டைரக்டர் சாரும் ஒரு நேரம் வந்திருந்தாங்க. ஒரு வண்டி விளையமா அண்ணன் மூலியமா வந்தாங்க. வந்து வேலை அதுக்கு இருக்கும் போது சசிகுமார் சார் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நடிக்கிறீங்களா? சரி நடிக்கிறேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டு சார் இயக்குனர் சார் கதிரவன் சாரும் கவிஞர் சசிகுமார் சாரும் வாங்க கூப்பிடும் போது வாங்க. சரி போய் நடிப்போன்னு போறேன். அவ போய் பார்த்தல எனக்கு ஒரு சாதாரண ரோல் கொடுப்பாங்க, நடிச்சேன். சும்மா அதாவது பேக்ரவுண்ட் சும்மா நிக்கிற மாதிரி. ஆனா எனக்கு கொடுத்த ரோலே வந்து மெயின் ரோடு, சரியான ரோல். நான் அங்க போய் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரோலை. நம்மள சைட்ல ஓரமா அந்த மாதிரி பார்த்து இது வந்து. ஆனா எனக்கு மெயின் ரோல் கொடுத்து இந்த படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பும் கொடுத்து அது வந்து ஆர்வமாவும் இருக்கிற அளவுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வமா நடிக்க வச்சாங்க. எனக்கு அந்த டைலாக் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் ஸ்ட்ராங். அதாவது ஒரு விஷயம் இருக்கு, யானோட படம் யானைக்கு தெரியாதுவாங்க, இவனோட படம் எனக்கு தெரியாது. இப்ப வெளியே வந்திருக்கு. இப்ப கவிஞர் சசிகுமார் சார் மூலியமாவும் அவங்க மூலியமா வந்து படம் வந்திருக்கு. என்னோட பலம் எனக்கு இப்பதான் எனக்கு தெரியுது. சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா டைரக்டர் ஏதோ சொல்ல வரத பார்த்தா மக்களுக்கு ஏதோ பெரிய விஷயத்த மெசேஜ் ஏதோ வச்சிருக்காரு. அந்த படம் வந்து எப்ப வந்து சீக்கிரம் நாங்க ஆர்வத்தோட காத்திருக்கோம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. எவ்வளவு விரைவில் அந்த படம் வரும்? கூடிய சீக்கிரம் கொஞ்சம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும். நீங்க திரையில பாருங்க, பார்த்தாதான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். சார் என்ன சொல்ல விரும்புறேன் விஷயத்த இந்த வெளியோட கவிதைகள் படம் வந்து ஏதோ பெரிய கருத்து இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பான முறையில கருத்து இருக்கு. திரையில போய் பாருங்க, அவசியம் அவங்க பார்த்தாதான் இந்த படத்தை அவரு சார் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல போயிட்டு இருக்க இந்த அருவா கலாச்சாரம், அதே மாதிரி கலவரம், வெடிகுண்டு, ரத்தம் இப்படியா காமிச்சுதான் இன்னைக்கு மக்களையும் இளைஞர்களையும் ஒரு தவறான பாதை கொண்டு போயிட்டு சினிமா பார்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்பத்தோட இல்ல குடும்பத்தோட இன்னைக்கு போய் நம்ம திரைப்படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு முதல்ல என்ன பண்றாங்கன்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போய் கூட்டிட்டு போவோம். நிலைமை எல்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு. ஆனா நம்ம கதிரவன் சாரோட இந்த திரைப்படத்தை ஃபேமிலியோட கட்டாயம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சார் வந்து ஒரு தனி முத்திரையை பதிப்பார்ன்ற இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நடிக்கும் போகும்போதே நாங்கெல்லாம் உணர்வு ரீதியா ஒரு குடும்ப சகிதமா உணர்வு ரீதியா எப்படி இருக்குங்கிறத எங்களை உணர வச்சாரு. சில இடங்கள் எல்லாம் நாங்க எங்களை அறியாம கண் கலங்கிருக்கோம். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நடிக்கும் போது அந்த சீனை பார்க்கும் போது வந்து மாறி இருக்கும். அதனால கட்டாயமா இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படமா வரும். எல்லாரும் நேயர்கள் ஆதரவு கண்டிப்பா எதிர்பார்க்க. நம்ம நண்பர் சதீஷ் அப்படின்னு சொல்றத காட்டியும் நடிகர் சதீஷ் அவர்கள்ட்ட இப்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. ஆமா, என்னன்னா இப்ப நடிகர் சதீஷ் முதல் நடிகர் சதீஷ் ஆயிட்டார். நடிகர் சதீஷ் அவர்களே, இப்போ நம்ம ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, பிரான்ஸ் அப்படின்னு உலகளாவிய ஒரு சேனலா இருக்கு. இப்ப இந்த உலகவாழ் மக்களுக்கு நீங்க இந்த பேட்டி மூலியமா என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத நீங்க சொல்லலாம். என்ன சொல்லுவாருன்னா, இந்த படம் 2025 வரப்போகுது, வெளியோட கவிதை. ஆமா, அந்த படத்தை எல்லாம் தேட்டர்ல போய் பார்த்து குடும்ப சகிதமா போய் இந்த படத்தை வெற்றி படமா ஆக்குறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஆர்வமா எதிர்பார்த்து நமது பசுமலை யூடியூப் சேனல் நண்பர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.